ஹாய் மக்களே, நான் உங்கள் ஜாமன் தம்பி. இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கிறோம். காட்டடிக்குது இன்னொரு கார்டன் வீடியோ கைஸ். ஸோ நாம் இப்போ ஜூலை எண்ட் டைமில் நிற்கிறோம். இப்போ ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிச்சுட்டு அண்ட் இந்த முறை நாம் ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் கத்தரிக்காய் கண்டிப்பாக வரும்னு, நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம்னு. அண்ட் இப்போ ஃபைனலாக கத்தரிக்காய் வந்துருச்சு. அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பின்னால் தெரியுது நம்ம வாழை நல்ல வெயில் நம்மளை தாண்டி வாழ்ந்துருச்சு. பாப்பா வாங்க. எனக்கு இந்த வாழை இந்த இலையல் வந்து நல்ல பெருசாக வருதுங்க, குலை மட்டும் வருது இல்லை. என்னுடைய லட்சியமே இதில் ஒரு வாழைக்காய் வந்து வாழைப்பழம் சாப்பிடணும்னு. இது வரைக்கும் ஜெர்மனியில் எனக்கு தெரிஞ்சு யாரும் வர பிரச்சனை இல்லை. பார்ப்போம் வருதா இல்லையான்னு. வாய்ப்புகள் கம்மி தான், இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த முறை நம்ம கார்டன் இங்கே பாருங்க, இதுக்குள்ளே வாழை நல்லா வந்திருக்கு உள்ளுக்குள்ளே. அப்புறமா பார்ப்போம் கத்தரிக்காய் நாங்கள் ஒரு கொண்டாட்டத்துக்காக கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டோம். அதனால் கொஞ்சம் இல்லை மிரக்கறி எல்லாம் வந்துடுது. அப்போ நாங்கள் அதை அறுவடை செய்யணும். எப்போ கத்திரிக்காய் நல்லா வளர்ந்துருச்சு. இல்லை இந்தாங்க நீங்கள் வெட்டுங்க பாருங்க. கத்தரிக்காய் வெட்டுங்க. ஓ அந்த முந்தில இது சின்ன கத்திரிக்காய் அந்த வகை. இது சின்னப்பா, சின்ன கத்திரிக்காய் வகை. எத்தனை வெட்டுங்க இருக்கிறத வெட்ட வேண்டியதான். என்ன அடுத்த இதுதான் இது நீளமா இருக்கு. இது நீள கத்திரிக்காய். அப்போ இங்கே இருக்கட்டுமா? இல்லை வெட்டுங்க ரெண்டை. அதை காண இந்த இருக்கு இன்னும் எத்துடு இல்லை போல. பார்த்து மெல்லமா வெட்டுங்க. கத்தியால் நல்ல ஸ்ட்ராங்கா தங்க. இங்கே வாங்க இதுக்குள்ள. அப்போ நாளைக்கு கத்திரிக்காவா கறி பொரிச்சு குழம்பா? இங்கே வாங்க உள்ளுக்குள்ள. என்னென்ன சின்ன வகையான் பின்னால் நான் எடுத்து வைக்கிறேன். கத்திரிக்காய் நிறைய காய் நல்ல குட்டியாக இருக்கேன் அந்த கண்டுகளில். கீழே இருக்கிறது ஓகே. யாரு கூர்க்கன் எங்கேப்பா? கோர்க்கன் இலையல் என்ன கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கு. கோர்க்கன் கூட வெயில் இல்லைன்னு. இந்த 30-35 டிகிரிஸ் எல்லாம் மறுபடியும் வருடாம் இங்கே ஜெர்மனியில். தண்ணி விட்டணும் போல நல்லா. நேற்றுக்கு மழை வந்துச்சு. சுக்குனியை பாருங்க. இதா அந்த கலர் நல்லா இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கத்திரிக்காய் நம்ம இந்த குட்டி காடுன்னு தான் சொல்லுவேன். என்ன பாருங்க, காடு மாதிரி தான் இங்கே வளர்ந்து கிடந்துச்சு. இப்போ கிழங்கு நம்ம எடுத்தனால கொஞ்சம் தெரியுது. இப்போ இதுக்குள்ளே கத்திரிக்காயை இப்போ தேடி பிடிக்கணுமா? இதுக்குள்ளே எங்கம்மா தேடி பிடிக்கிறது? அம்மா பிடிப்பா என்ன? இந்த தெரியுது ஒன்று பாட்டு உள்ளுக்குள்ளேயே விழுந்துடாதீங்க. நீங்கள் இருக்காதீங்க, என்னம்மா பண்ணுறீங்க? தெரியுது இல்லை போல. நல்ல ஹெல்தியான கண்டு பாருங்க. இல்லையே எந்த வித பூச்சியிலும் கடிக்கல. உள்ளுக்குள்ள ஒளிஞ்சு நிற்கிது போல. எங்கம்மா விழுத்திட்டீங்க? ஸோ பீன்ஸ் வந்துருக்கா? எங்கே காட்டுங்கோ. ஆனால் இன்னும் மேல் நோக்கி பெருசாக வளரு இல்லைன்னு. கீழே சின்னதாக தான் இருக்குமா? ஆனால் கொடி மாதிரி வளரு இல்லை. அது போன முறை. இந்த முறை பொடி போன. இந்த முறை பொடியை இடங்கள் இல்லையா? இதை பார்த்துட்டு இடங்கள் இல்லைன்னு சொன்னாங்கன்னா இந்த அம்மா கொடி கட்டி அவிட்டு வேலையை பார்த்தோம்னா நல்ல
பீன்ஸை நாங்கள் சாப்பிட முடியுமாம்மா? செய்வோமா? ம் இந்த போடுங்க அதை நான் தாங்க தாங்க கையில் நாங்கள் வச்சுட்டோம். பார்த்து ஒன்று விழுந்துட்டு போல. ஒரு பீன்ஸையும் விடக்கூடாது. ம் தாங்க பாட்டு பாட்டு விட்டு. இங்க வாரேன். ஓ இதால புடிங்கிட்டீங்களா? நிறைய வரையில் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. என்னம்மா? வாலிகளுக்குள்ள போனேன். அதான் இந்த ஏரியாவில் நம்ம இவ்வளோ பீன்ஸ் எடுத்துருக்கிறோம். இப்போ நீ அங்கால வாலியலுக்குள்ளே இருக்குது. அதுகளை நாம் இப்போ எடுப்போம். இந்த அம்மா எடுக்கிறாங்க உள்ளுக்குள்ளே. இதுல அப்படி எப்படிங்க? இந்த நம்ம அந்த வாலி அண்ட் இந்த வாலி, அதுக்கு பின்னால் இன்னொரு வாலி இருக்குது. இங்கே 2 வாலி வச்சுருக்குறோம். அண்ட் இங்கேயும் இருக்குது, பார்க்க மறந்துட்டு. ஆனால் இதில் ஒன்றும் வரையில. என்ன சொன்னோம்? முட்டை முன்னாலே அது நீங்கள் நேற்றுக்கு முண்டை நாட்டும் பிடிங்கிருவீங்க போல் சமைக்கிறதுக்கு. என்ன கொஞ்சம் கொஞ்சம் முறை நான் பிடுங்குறேன். ம் ஒவ்வொரு நாளும் பிடிங்கினால் கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சி ஆட்டு இல்லை ஒன்றும். இதில் நிறைய இருக்கா? என்னம்மா? கத்தரிக்காய் இந்த முறை நிறைய வந்திருக்கேன். கத்திரிக்காய் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம்ல போன முறை. கத்திரிக்காய் ஒன்றுமே வரையில. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும்னு. ஸோ இந்த முறை வந்திருக்கு. ஓகே, அங்கே பெரிய போனன்னு பார்ப்போமா? பெரிய பொண்ணு எங்கே வச்சுருக்கிறீங்க? இந்த இது ஃபுல்லாக போயிருக்கு. பின்னாலேயா? பின்னாலேயும் இருக்குது. என்ன மறந்துட்டேன். என்ன இதுக்குள்ளேயும் காடு மாதிரி வாழ்ந்துருக்கு. இதுக்குள்ளே ஃப்ரேமுக்குள்ளே போடாண்டா. இப்போ தான் சின்ன சின்ன தக்காளியா? இதுக்குள்ளே தக்காளி நடாமலே தக்காளி வருதா? இல்லை இல்லை, கொடி தக்காளி, சின்ன தக்காளி. இப்போ தான் இதில் நிறைய பிஞ்சு இருக்கு. இதை நீ அடுத்த முறை தான் இதை நாங்கள் அறுவடை செய்யலாம். ஓகே, இது நல்ல பெருசாக வளருது. இந்த இந்த காத்துக்கு வா. ஓகே, இந்த இதான் பெரிய போனன், பெரிய பீன்ஸ். அடுத்த இதில் நிறைய பிஞ்சு இங்கே வந்து வரும். உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனால் இனி முத்தோணும் கொஞ்சம் எல்லாம் பிஞ்சு பிஞ்சு எல்லாம் இருக்கு. அடுத்த வீடியோவில் தான் பீன்ஸ் வீடியோ வரும். அடுத்த வீடியோ பீன்ஸ். பரவாயில்ல, சமைக்கிறதுக்கு வந்துருக்குறானே கொஞ்சம். கேரட் வெயிட் பண்ணிட்டு இல்லையா? ஆர்டர் இல்லைங்க 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 பார்ப்போம். பரவாயில்ல வந்துருக்கா கரெக்ட். நம்ம சும்மா தான் நான் வச்சுருந்தோம். பிடுங்கோ எங்கே இல்லைங்க, நானே பிடுங்க. தலைங்கோ இந்தா இருக்கிறேன். நல்ல ஃபிட்டாக தான் நிற்கிது. சேம் சேம் பப்பி சேமே கரெக்ட். இப்போ வராட்டிக்கா ஓ வாவ், பரவாயில்ல. இது கொஞ்சம் பிஞ்சு என்ன விடுவோமே. எங்கே பீட்ரூட்? ஸோ இது வந்து பீட்ரூட். புருங்கோ நல்ல பெருசாக இருக்கு. இல்லை குட்டியாக வருது போல. இந்த முறை எல்லாம் குட்டி தானே. நான் கிழங்கு முத்திட்டு குஞ்சு. அது நீங்கள் சாடிகளுக்குள்ளே வச்சனால குட்டியாக வந்திருக்கு. கிழங்கு முத்திட்டு குஞ்சு. இங்கே நாங்கள் இதில் ஒரு சம்பல் ஒன்று போட்டு சாப்பிடுவோமா? இதை வச்சு சம்பல் தான் போட முடியும் இவ்வளோ குட்டி பீட்ரூட்டில். நம்ம வந்து இதுக்குள்ளே நோம்பலாக வைக்கிறது. ஆனால் வெங்காயம் வச்சனால பீட்ரூட்டு நம்ம அங்கால வச்சு விட்டுட்டோம். ஸோ அடுத்தது வந்து பச்சை மிளகாய். எங்கே பச்சை மிளகாய்? பெரிய பீட்ரூட்டா? இதுக்குள்ளே இருந்தீங்களா? இதுவும் பெரிய பீட்ரூட். போன வருஷம் கார்டன் வீடியோவில் வந்தது. தக்காளி இந்த முறை தக்காளி கொஞ்சம் அறுவடை செய்வோமா? என்ன 1 தான் வந்திருக்கா? அங்கே பின்னால் பச்சையாக இருக்கு. இங்கே இங்கே இருக்கு. ஓ நான் பச்சையும் இருக்குண்ணா. பச்சை தக்காளி இங்கே பெருசு. இதில் பாருங்க எவ்வளோ குட்டி குட்டியாக வந்துருக்கு. இதெல்லாம் வேறு வித வகையான தக்காளிகள். செரி டொமேட்டோ மாதிரி இருக்குது. என்னென்னு எனக்கே தெரியல, பார்க்கணும். ஏன்னா அங்கே இருக்கா? இந்தா இருக்கு. இது என்ன வகை? இதுவும் ஒரு வேற வகையை. அதான் வாழைக்கு முதலிடம் கொடுத்தபடியா இனால் இருக்கு இல்லையா? ஓ அந்த உள்ளுக்குள்ளையா? சரி, சும்மா சாப்பிடுறது.
அதான் இதான் இந்த இத்தாலி கடையில் சும்மா கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. சும்மா கொடுப்பாங்க. இந்தா இது அப்படி சாப்பிடலாம் என்ன? ஐயா ஐயா கழுவி போட்டு சாப்பிடணும். ம் பம்பாய் பூசணிக்காய் இந்த ஷேப்பில் இருக்குது, நல்லா இருக்கு. இதுதான் இந்த முறை ஃபுல்லாக வந்திருக்கு, வடிவாக இருக்குது, நல்ல ஷேப்பில் தான் இருக்காது. நான் பழத்துட்டு வாங்க. நான் இல்லைங்க காத்துறேன். நீ சாப்பிடலாமா? ஃப்ரெஷ் தானே, மழை நல்ல ஷேப். கழுவிட்டு சாப்பிடுவோம். அம்மா அங்கால தக்காளியை பிடுங்க போகிறா, காட்டுக்குள்ளால போகிறா. இதுக்குள்ள நான் எல்லாம் பச்சையாக இருக்கே அம்மா. இல்லை ஒன்றா காணாட்டி வந்து கண்ணாடி வந்திருக்க மாட்டேன். அண்ணா நீங்களா? இதுக்குள்ள என்னட்ட காண்றது? எனக்கு பழமா காய் நிற்கிது, நிறைய காய், அதுவும் குட்டி குட்டியா. காயா தென்னை மண்ணு என்னம்மா உங்க இது தலை வரைக்கும் வளர்ந்து நிற்குது. அங்கே பின்னால் இருக்கு சோப்பு பின்னால. உள்ளுக்குள்ள அப்படியே போங்க, உள்ளுக்குள்ள கண் தெரியலையா? ஓகே, அடுத்த தடவை வளர்ந்துருக்குமாம், காய்ச்சிருக்குமாம், இன்னும் பழுத்து இருக்கும் தக்காளி. ஸோ அடுத்த முறை பிடுங்கும் நம்ம சொல்கிறாங்க. இப்போதைக்கு நாம் மிளகாய் இருக்குது, மிளகாவை பிடுங்குவோம். எல்லாம் பச்சையாக இருக்குது, நிறைய வந்திருக்கு மிளகாய். அங்காலையும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்குண்டா. அப்பா இல்லை பிடிங்கிட்டு இருக்கிறதில்ல. இல்லைங்க நேரில் எப்படி ஏன் இங்கே உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த இல்லைங்க இருக்கிறான் பாட்டு எடுக்கணும். ஏன்டா நீங்கள் இறங்க இல்லை நீங்கள் இறங்க, நான் உரைக்கல. நீங்கள் எடுத்துகிட்டு உடஞ்சி போச்சா? ஓகே, கெட்டு வந்துருமா இதாக பண்ணுங்க. யா கடுங்க சாப்பிடலாம். தெரியுது. ஓகே, யா உங்கள்கிட்ட வந்திருக்கேன் நிறையா. ஓகே, நீங்கள் என்ன கண்டே பிரிஞ்சு கொண்டு வந்துட்டீங்களா? எங்கே நாங்கள் போன முறை அந்த பஜ்ஜி மிளகா பிடிக்கணும், திருப்பி வர்றது இல்லை. அடுத்த அறுவடைக்கு நாங்கள் இதுவோமா மிளகா அங்காலையும் பிடுங்கணுமாப்பா. ஒன்று விழுந்துட்டு போல பாருங்க. அண்ட் இதுக்குள்ளேயும் மிளகா இருக்குது. இது வந்து சின்ன மிளகா, ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாம். இதுக்குள்ளே வந்து என்ன ப்ராப்ளம்னா, அம்மா இல்லை வச்ச பாம்பாய் பூசணிக்காய் ஃபுல்லாக வளர்ந்து உள்ளுக்குள்ளால வளர்ந்து நல்லா இருக்குது. காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குது. மிளகாவை சாப்பிடுடாது, அதனால தேடி பிடிக்கிறது கஷ்டம். கஷ்டம்னா விடுங்க, கட்டுவோம். நான் இங்கே ஃபுல்லாக நான் ஜூம் பண்ணி இதில் காட்டினேன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி வளர்ந்து நிற்கிதுன்னு. ஒரு மாதிரியான இல்லை சுரக்குது. ஒரு மாதிரியா இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நான் பிடிங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சின்ன இல்லை, இப்போ தான் காய்கள் வருதுயா. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த மிளகாய், இந்த மூலையில் இருக்கிற மிளகாய் இருக்கிறதுலையே உரைப்பான மிளகாய் இல்லை தான். இந்த இங்கேயும் அம்மா பிடிங்கிட்டு இருக்காங்க. இதுயா இந்த ரெண்டும் இருக்குது, பயங்கர உரைப்பான மிளகாய். அதுலேயும் மேல் நோக்கி வளருது. இதில் பாருங்க மேல் நோக்கி கம்ப்ளீட்டாக மேலே தலைகீழ தான் இது வளருது. அந்த குட்டி மிளகாய் தான் பார்க்க இன்னும் வடிவாக இருக்குண்ணா. இங்கே மெல்லமாக பிடுங்கணும். முதல்ல கஷ்டப்பட்டு தான் வளருதா? இப்போ சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? நத்தை சாப்பிட்றதுக்கும் நாங்கள் கண்டு வச்சிருக்கோம். நத்தை சாப்பிட்றதுக்கு அதில் வச்சு விட்டாங்க. அதான் இந்த இங்கே வச்சு நாங்கள் கோல்ராவி எல்லாம் இதுகளெல்லாம் நத்தை சாப்பிட்றதுக்குன்னே நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த இங்கெல்லாம் இருந்தது. ஆனால் என்ன இப்படி வாழ்ந்துருக்கு. பரவாயில்ல, நத்தை சாப்பிட்டாலும் நாங்களும் ஒரு கறி எடுக்கலாம் போல். இந்த கறிச்ச அடையாளங்கள்லாம் இருக்குல்ல. ஏன்னா நாம் இருக்க வச்சோம்னா அட்லீஸ்ட் இடிகள் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கும், இதை சாப்பிட்டுட்டு போயிருக்கும். ஏன்னா இது நாம் பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டோம். ஆனால் ஹெல்த்துக்கும் நல்லதாக தான் இருக்கும் இது. ஸோ அம்மா நீங்களே சொல்லுங்கள், இது வந்து சுரக்காய் இல்லை கோனிக் மெலோனை. கோனிக் மெலோனை
தொச்சில் சொல்கிறது. இந்த பாருங்க காய் ஹனி மெலன். ஹனி மெலன் ஷுவரா இல்லை அதுவும் மாறுமா? நல்ல வெயிட்டாக இருக்குது. இந்த இங்கே இன்னொரு காய் வந்துருக்கு, நல்ல வெயிட்டாக வந்துருக்கு. கீழே நீங்கள் என்னம்மா ஜீன்ஸோட கீழே உட்காந்துட்டீங்களா? சரி பரவாயில்ல, தோட்டம் தானே. என்ன சொல்ல வந்தேன், இது மேல் நோக்கி வளருது. நம்ம எங்கேயாச்சும் இப்போ இது போடணும் என்னம்மா? அதாவது மேலே போடுறது இல்லை, கீழே போடணும், நிலத்தில் வர்ற மாதிரி. அப்போ தான் காய் நான் இங்கே பாருங்கள் இப்படி வர்ற மாதிரி கீழே விழும். அதான் இன்னும் பெருசாக வரும். அதோட அந்த பாரம் தாங்கும் கீழே வச்சோம்னா. அதனால் இதுக்குள்ளே இருக்கிற நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்த வீடியோஸில் இருக்கும், நம்ம கிழங்கு எடுத்தோம், அதுகள் எல்லாத்தையுமே மறுபடியும் இருக்கிற மிச்ச கிழங்குகளை வெளியில் எடுத்துட்டு நாம் உள்ளுக்கான இருக்குமா நல்ல மழை பெஞ்சது இல்லை, நிலத்தை பாருங்க எப்படி இருக்கு, நல்ல ட்ரையாக இருக்குன்னு. மழை பெஞ்சா தான் நல்லா குடும்ப சுகம். கொடியை பிடிச்சா சரி ஆறாம. கொடியாவே இதே பிடிக்கட்டா? இல்லை இல்லை அது இல்லைங்க. ஓகே மெல்லமா. ஓகே சரியா? உள்ளுக்குள்ள போட்டாச்சு, இங்கே இருந்தத உள்ளுக்குள்ள போட்டாச்சு. அது மெல்லமா இருங்க. போட்டு தண்ணி ஊற்ற வளரும். இதுக்குள்ள நீ மண் போடணும் கொஞ்சம். தூக்க இல்லாதா? அது இருக்கட்டும், தூக்க வேற இல்லாத அருவாய்மா அது இதுக்குள்ளே வாங்கி வரும். அது மெல்லமா உருளைக்கிழங்கு கொஞ்சம் பிறகு பிடுங்குவோமே. உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருக்கட்டும். அங்கே இதுக்கு இலையே வச்சிருக்கிறீங்களா நீங்க? ஓ என்றால் பாதுகாப்பா. அது கொட்டி சாப்பிடுது வந்துருக்கியா பாப்போம். அதே சாப்பிடாது, கொஞ்சம் ஸ்ட்ராங் கொட்டி சாப்பிடுமா? அதுக்கு இதுக்குள்ளே இருந்திருக்கலாமே, பாதுகாப்பா இருந்து. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெலன் ஸ்ட்ராங்கான தோல் சாப்பிடாங்க, கொட்டி சாப்பிடும். பாட்டு மெல்லமா வாங்க. பூசணிக்காய் இருக்கு என்ன? எங்க காட்டுங்க. இது என்ன இது ஒரு மாதிரி எனக்கு. இதுக்குள்ள எப்படியாமா வர? இதுக்குள்ள வந்துட்டு ஒன்றும் இல்லையா? நீங்க நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நான் இங்க பாருங்க ஷார்ட்ஸ்ல வந்திருக்கிறேன். என்ன பிரச்சனை, பூசணிக்காய். ஐயோ மற்ற வட்ட பூசணிக்காயில் இருக்கല്ലോ, அது பூ தான் காய் வரும். எனக்கு இதுல சந்தோஷமா இருக்கிற என்ன தெரியுமா, காய் பூக்கும். எங்க காட்டுங்க காய். இந்த காய் வந்த பிறகுதான் பூ காய். இந்த இதுல புது பூ இங்க தெரியுதியா? இந்த பாருங்க, இதுல இப்ப காய் வந்துட்டேலோ, இனி பூக்கும். மற்ற பூசணிக்காய் பூ காய்க்கும். இது ஒரு ஷேப்பே ஒரு மாதிரியா இருக்கு, வடிவா இருக்கு, ஆனா ஒரு மாதிரியான ஷேப்ல இருக்கு. எப்படி பூ இப்படி இப்படி வரும். பார்ப்போம். இங்கே நம்ம வியூவர்ஸும் பார்த்துட்டு தான் போவாங்க இந்த பூசணியில் என்ன மாதிரி ஒரு வகையான பூசணிக்காய் வரப்போடுன்னு. இல்லை மெலனோ என்ன தெரியல, பார்ப்போம். அதாவது எங்கிற கார்டனில் மட்டும்தான் நாம் என்ன நட்டோம்னு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் நாம் கார்டன் நாங்கள் பண்ணுறது. எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. பார்க்க ஆனால் சுவாரஸ்யமாக இருக்கும். என்னது வாரது அதுமறை ஹேப்பிதான் காய்ஸ். உங்களுக்கு காத்திருந்தான் இந்த சைகை மரம், அதுவும் நல்லா இங்கே காய்கள் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய. இந்த பாருங்கள், மரமும் பெருசாக வந்துட்டு. யூஸ்வலாக இந்த சைஸில் தான் இருக்கும். இப்போ பறவை வளருது, நிறைய காய் வர்றது. பார்ப்போம், ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் இல்லை 2 வாரத்தில் பிடுங்குற மாதிரி வந்திருக்கும். மாதுளம் பழம் இன்னும் அப்படியே இருக்குது. அண்ட் இங்கால பக்கம் இன்னும் அந்த உடல் எடுத்த மாதிரி தான் இன்னும் இருக்குது. ஸோ அந்த பழமரம் பெருசாக முன்னேற்றத்தை காணும் பழமரத்தில். இது என்னது இந்த பாப்பம் இதில் அள்ளி இருக்கும். நெக்டாரின் மரம், அதுவும் இன்னும் வரையில. நம்ம இந்த பழமரம் ஒன்று வருதில்லை, காய்க்காமலே பருவம் போயிட்டா. நெக்ஸ்ட் இயர் இதுவும் அப்போ நெக்ஸ்ட் இயர். ஆனால் இதில் வருது கொஞ்சமா. இந்த வந்துட்டு நம்ம வாங்கின ப்ரொம்பெரிஸ், இது கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். நட்டதில் வந்துட்டு பரவாயில்ல, இந்த பின்னாலையும் வந்திருக்கு. ஏற்கனவே இது நம்ம கார்டனில் இருந்தது. நாம் தான் இதை பறித்து எரிஞ்சோம், மறுபடியும் நாமளே காசுக்கு வாங்கி வச்சிருக்கிறோம். எல்லாம் வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க, இதுலேயே மறு தெரியுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக லைக்கை போட்டுருங்க. கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போடணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஆதரவை காட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்னும் வெயிலாக இருக்குது,
இங்கே ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர். உங்கள் ஜெர்மன் தம்பி.